ஸோ எஸ் என்னடா இவன் ஆடிட்டு பாடிட்டு நடக்கிறான்னு தானே பாக்குறீங்க. இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷலா என்ன பாட விடுன்ற ஷோக்கு நான் வந்திருக்கேன். எல்லா நம்ம சன் நட்சத்திரங்களும் சரி, டிசிடிசி நட்சத்திரங்களும் சரி, இந்த ஷோ முழுக்க என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். கம் ஆன். சூப்பர் நர்ஸ் இன்னும் முடியலங்க. உழைக்கும் கையை நம்பி நாளைக்கு உலகமே இருக்குதடா. இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன். பிச்சை எடுக்கிறதுக்கு கண்டென்ட் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். அப்படியா? அப்படி டாட்டா ஓபனா ஊத்துப்பேன். நானும் இதே மாதிரி தான்டா. பிச்சை எடுக்கிறது கண்டென்ட் பிச்சை எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான். ஃபர்ஸ்ட் ஆளா வந்துறீங்க. நான் நம்பர் 1. டேய் எனக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. உங்களை பாட விடாம நான் பாத்துக்கிறேன். வில்லன் சத்தியமா? சரி ஓகே ஓகே. நல்லா நடிக்கிறானே. உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தா? வாய்ப்பே இல்ல. சரி சொல்லுங்க பாடுங்க. நான் உங்களை பாட விடாம நான் பாத்துக்கிறேன். என்னடா என்னடா டேய் இவன் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. தயவு செஞ்சு இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸ் 500 உங்களை பாட விடாம பண்றதா என் வேலை. பாட விடாம பண்றது ஓகே. அது என்னடா? அது கிச்சலக்கா பண்ண பார்த்தா என்ன சக்கலக்காவும் ஆகாம சக்கலக்கா கிச்சலக்கா சக்கலக்கா. ஜோக் இல்ல இல்லையா? இதா பாரு தீபன் வரான். தீபன் யார் தீபன்? என்னடா ஏன் கத்துற? யாரு? ரீல்ஸா? ரீல்ஸ் இல்ல. ஹீல்ஸ் கிட்ட இல்ல. ஏன் ஹைட்டுக்கு ஹீல்ஸ் போட்டா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. சோ டக்குன்னு ராபிட் ஃபயரா ஒரு 3 விஜய் பாட்டு டக்குன்னு. விஜய் பாட்டு. கண்டாங்கி கில்லி. கில்லியா படம் பேருங்க அது. கில்லி. கில்லில என்ன பாட்டு? கில்லி. எனக்கு இப்பலாம் கேட்டா இருங்க. அஜிங்கரதங்க அது ஒண்ணு. ஜலகல 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 ஜல. அப்புறம் ஜில்லா. அதாவது கேட்ட கேள்விக்கு கரெக்டா தப்பான பதில சொல்றதுன்னா அது பிரீதா மட்டும்தான். என் மேல தப்பு கிடையாது. இது வந்து ஆக்சுவலா என்னோட ஒரு ப்ராப்ளம். டைம் ப்ராப்ளம். கூட உட்கார்ந்திருக்க ஆங்கர் ப்ராப்ளம். எல்லாம் லைட்டா ப்ராப்ளம். இல்ல முடியல. ஐயோ நம்ம கூட இப்ப யாரு இருக்காங்க? தீனா அண்ணா வணக்கம் அண்ணா. உங்களை எல்லா செட்லயும் பாக்குறேன். அந்த செட்லயே இருக்கீங்க, இந்த செட்லயே இருக்கீங்க, எல்லா செட்லயும் இருக்கீங்க. அத நான் கேட்கணும். கேப்பீங்கன்றதுக்காக தான் நான் சொன்னேனே. ஓகே சரி. இந்த ஷோ எப்படி போயிட்டு இருக்கு? ஆயுத பூஜை ஸ்பெஷல் எவ்வளவு வைபா போயிட்டு இருக்கு? டிஎஸ்ஆர் அண்ணனை வச்சு கலாச்சி தள்ளிட்டீங்களே. கலாச்சிட்டேன் ஆனா தள்ள முடியல ஷோ. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆயுத பூஜைக்கு பட்டை போட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணலாமே இல்ல சிறப்பா இருந்தது. ஐஸ் பாக்ஸ்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கால் இருக்கா? இருக்கா? நல்லபடியா இருக்கா? போச்சு. ஆனா இது ஆல்ரெடி கொஞ்சம் கூலிங்கா இருக்குதா? அது நைட் டைமா அது ஏறி உள்ள நின்னோனே டக்குன்னு ஃப்ரீஸ் டக்குனு இருக்குன்னாச்சா? ஆனா பட் பரவாயில்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஏன்னா அதெல்லாம் தாங்கிட்டேன். வெளில இருந்து டிஎஸ்ஆர் அண்ணே அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தார்ல, அசால்ட்டுப்பா அதெல்லாம் நிக்கலாம், நீங்க தான் நிக்க மாட்டீங்கன்னு. அவர் நிக்க வைக்க வேண்டியதானே? அதான் நின்னா அதுக்கப்புறம் அவரால நிக்க முடியாது. போயிட்டு படுக்க வச்சிருக்கோம். உட்கார வச்சிருங்க ஒரு ஐடியா. அதுல ஒரே அடியே படுக்க தான் வைக்கணும். அந்த மாதிரி இருந்தது கூலிங். சூப்பர். எப்படி வைபா போயிட்டு இருக்கா ஷோ? ஆயுத பூஜை ஸ்பெஷல் அன்னைக்கு உங்க வீட்ல என்னென்ன ஸ்பெஷல்? எங்க வீட்ல ஆயுத பூஜைக்கு எப்பவுமே எங்க ஊர்ல நேட்டிவ்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எப்பவுமே டிராக்டர் எல்லா ஃபுல்லாமே ஃபார்மிங் தானே, அக்ரிகல்ச்சர் தானே. அக்ரிகல்ச்சரோட எல்லா விஷயத்தையும் நாங்க ஆயுத பூஜை வந்து ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கும். சூப்பர். இந்த ஷோவில் எப்படி பாருங்க? எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி. அது வந்து ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டாங்க எழுத சொல்லி. கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு அவுட் ஆகல. அவங்களுக்கு எல்லாமே அவுட் ஆயிடுச்சு. நேற்றே வந்து பாட்டும் அனுப்பிட்டாங்க நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சிலபஸே தெரியாது. எங்க சிலபஸே கொடுக்காம எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? கேளுங்கப்பா. உசுர் எடுத்துட்டாங்க நம்ம. அவர் என்னன்னா பயமா எல்லாத்துக்குமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா எல்லாம் பண்ணி பார்க்கறாரு. அவரே பண்ணிட்டு இருப்பாருங்க ஷோ ஃபுல்லா. வாங்க அவர்கிட்டயே போய் கேட்பாங்க. என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. டாஸ்க் என்னமா இவங்க எல்லாருக்கும் வந்து ஆனா நீங்க எல்லாத்துக்கும் உள்ள போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்களே. எப்போதுமே எல்லா டைமும் சப்போர்ட் பண்ற ஹேபிட் எனக்கு. நீங்க தான் லவ் பேஜ் சாங் பாடுங்க. அதான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டு அந்த பாட்டு லவ் பேஜ் சாங் தான். அப்படியே பாடி காட்டுங்க மக்களுக்கு. எத்தனை டைம் பாடுறது சத்தம் இல்லாத தனிமை கேட்டு நிறுத்தம் இல்லாத தனிமை கேட்டு. சொல்லுமா அமைதியா சொல்லு. எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க அப்போ? முதல்ல 3 லவ்வா? எஜுகேஷன் லவ். எஜுகேஷன் லவ். எஜுகேஷன் லவ். ஓகே. படிக்கும்போதே லவ்.
ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் லவ். பிசினஸ் லவ் அதான புதுசா பிசினஸ் லவ். பிஸ்னஸ் பண்ணும்போது லவ். மூணாவது லவ். மூணாவது ப்ரொமோஷன் லவ். பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஆக ஆக ஒரு லவ் வந்துச்சு. 3 லவ்வும் ஃபெயிலியரு. 4வது 150 பொண்ணு பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம். அது பேர் சரோஜா. அது பேர் சரோஜா இல்ல, ஜோதிகா. ஜோதிகா. ஆமா, அதுதான் என்னுடைய லைஃப்ல உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. உங்களை பார்த்தோன்னே இந்த பாடம் விடுங்க ஷோவில் எனக்கு ஒரு பாட்டு வருதுங்க. ஜென்ரலாக எல்லாரும் பாடுறதான், ஆனால் நான் பாடுறது புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. சோனியா அதேதான். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? சோனியா சோனியா சொக்க வைக்கும் நீங்களா பாடலாம். காதலில் நீ எந்த வகை கூறு, காதலிலே 2 வகை சைவம் உண்டா சைவம். ஐயோ எனக்கு தெரியாது. நீங்களே பாடுங்க பாடுங்க. 2 பேர் சேர்ந்து பாடலாம். நல்லா தானே இருந்தது. அவரை பாட சொல்லுங்களேன். எனக்காக நீங்க தானே பண்ணணும், நானே எனக்காக எப்படி பண்ண முடியும்? இந்த ரவுண்ட் எப்படி சரியான ஃபன்னா போயிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப ஹானஸ்டா பேசணும். இப்போ டைம் வந்து 3:25 மார்னிங். என்னோட எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு, சுத்தமா முடியவே இல்லை. இப்படி ஸ்ட்ரைட்டா கூட உட்கார்ந்து படுத்துட்டேன். ஆனா நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சீட்லயே உட்கார்ல, ஃபுல்லா ஃப்ளோர்ல தான் இருக்காரு. நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட இந்த ஷோ பண்றேன். எப்படி உங்க எனர்ஜியோட இருக்காங்கன்னே தெரியல. பயங்கரமான ஒரு எனர்ஜி. அவங்கள பார்க்கும்போது ஐயோ நான் வந்து தூங்கக்கூடாது, எந்திரி சொன்னியான்னு அவங்கள பார்த்துட்டே நான் எந்திரிச்சிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். சீரியல் எல்லாம் பயங்கரமாக ஒரு வில்லி கேரக்டர்லாம் போட்டு பயங்கரமான ஒரு தெருக்கி விட்டுட்டீங்க. இங்கே வந்தால் ஜஸ்ட் ஆப்போசிட் டோட்டலாக ஹியூமராக மாறிட்டீங்களே. ஆக்சுவலாக வில்லியை எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு பெரிய டவுட் இருக்கு. எல்லாருக்கும் பெரிய டவுட் இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வில்லி ஃபேஸ்லாம் எனக்கு இல்லைங்க. நான் இப்படி இருக்கிறது தான் ரியல், இப்படி தான் நான் இருப்பேன். ஆனா இப்போ நீங்க உங்களுக்கு சோனியா பாட்டு தெரியல. நிக்கி பாருங்க படம். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் எந்த வகை கூறு. நிக்கி எவ்வளவு அழகா ப்ரிப்பேரே பண்ணாம எவ்வளவு அழகா வந்து பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னா இவன் எடிட்டர் வேலையும் பார்க்குறான் அப்படின்றது எனக்கு இங்கே வந்து தான் தெரியுது. ஆமாம், எனக்கு தேவையில்லாம் தூங்கிடுவேல. இப்போ இந்த பாராட்டு மலையெல்லாம் தூங்கி என்ன பாராட்டுற மாதிரி முடிச்சிருவேன் நான். அப்படியா? ஒரேடியா தூக்கிட போறாங்க ஒன்று. அப்படின்னா நான் சொல்லிட்டேன், அவரு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, அழகா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காரு. ஆமாம். இல்லை இல்லை என்ன ஐயோ இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். அப்பனா நான் இப்ப சொல்றேன், நான் நிக்கிய பத்தி சொல்லல, இவங்கள தான் சொன்னேன். அவங்க பேர் என்ன? என் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பேர் வந்துட்டு என்னவா இருக்கும்? லேண்ட். சோ ஆக மொத்தம் யாருமே உங்களுக்கு என்ன ப்ரோகிராம் நடக்குதுன்னு தெரியாது, அவங்களுக்கு யாரு ஆங்கர் பண்றாங்கன்னு தெரியாது. ஆக மொத்தம் இந்த ஷோவே என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து சோனியா வந்துட்டாங்களே ஒரு 4-5 ஷீட் எடுத்து ரெடியாக வச்சுப்பேன். 1008 கேள்வி வச்சுப்பேன். அது நீங்கள் கேள்விக்கான பதில் சொல்லனா அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை பண்ணிடலாம். அப்படியா? உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க மக்கள். கோஆங்கரா வந்துடுறேன். கோஆங்கராங்கம்மா, நன்றி, தேங்க்யூ. அடடா இந்த ஷோவில் எத்தனையோ பேருக்கு ரோஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கே ஒருத்தங்க ரோஸ் கொடுத்து நீ தான் பார்க்குறேன். இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷலாக என்ன பாட வீடுன்ற ஷோவில் பயங்கரமாக ஃபன் பண்ணி இதே ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கணுன்னா பேக் ஸ்டோரிஸ் வித் லேண்டோட சேர்ந்து எல்லா ஷோவையும் பார்த்து ரசிங்க. எல்லா ஷோக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்னென்ன கூத்துலாம் நடக்குது, எவ்வளோ ஃபன்னாக போயிட்டுருக்குன்னு என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே பாருங்கள். Until then is bye from Land, signing off.